வணக்கம் நண்பர்களே. இப்போ அந்த கேஸ் போட்டதில் டிஆர் பாலு மட்டும் சைதாப்பேட்டை கோர்ட்டில் போட்டு லாஸ்ட் டைம் அண்ணாமலை அட்டெண்ட் பண்ணார். இப்போ இவர் வரல. அப்போ இன்றைக்கி டிஆர் பாலு அட்டெண்ட் பண்ணுறவங்க பத்திரிகையாளர் கேட்கும்போது இடியட்டுன்னு அது அண்ணாமலை சொல்கிறாரு என்னன்னு தெரில. வைத்திருச்சல் கோடி சம்பாதிச்சு சாதாரண நாள் இவ்வளோ சம்பாதிச்சு ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம். அவர் 2 சம்சாரக்காரன் அந்த மாதிரி அவர் டிஆர் பாலு வயசாகி போச்சு. அப்புறம் அவர் போயா 10,000 கோடி சம்பாதிச்சு எவ்வளோ கேட்கும்போது போயா அப்படிங்கிற பத்திரிக்கைக்காரன். வேறு யாராவது சொன்ன பத்திரிக்கை விடுவாங்களோ அதை பத்திரிக்கையாக பார்க்கணும். இதை அந்த கண்டனமாக இருந்தால் பாஜக தான் அதை பார்க்கணும். என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். உங்களுக்கு அதனால தான் 2009 மன்மோகன் செகண்ட் பீரியடில் ஊழல் பண்ணதுனால தரலையே இப்படிலாம் கேள்வி கேட்கலாம் பத்திரிகையாளர். பரவாயில்ல கேட்குற வரைக்கும் இதான் சொன்னேன். இது நாளாக பாருங்கள் அப்படியே டிஎம்கே மாற ஆரம்பிப்பான் எல்லோரும். அதுதான் பிஜேபி எதிர்பார்க்குறது. அந்த ஊழல் பிரிவுகளில் அப்படியே ஒரு காயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஒரு நரேட் வரும். ஒன்று பீகார் எப்படி போலி வாக்காளர்கள் ஒழிச்சாங்களோ அதே மாதிரி இவர் குரல் கொடுத்தார் பீகாருக்கு. இப்போ பீகார் போயிருக்கார் வேறு விஷயம். அதுக்கு காரணம் ராகுல் இங்கே விஜய்கிட்ட காங்கிரஸ் இங்கேருந்து ஓடிடுமோ அப்படின்றதுக்கு அவர் தாஜா பண்ணுறது கூட இருக்கலாம். அது இருப்பாங்க அது அவங்க பாடு. ஆனால் இங்கேயும் இது மாதிரி வந்தாங்கன்னா எத்தனை போலி வாக்குகள் பணம் கொடுக்கறது கூட இப்போ அங்கங்கே பட்டுவாடாச்சு. அதில் தான் பணம் பதுக்கி வச்ச இடத்துல தான் அந்த அஜித் குமார் அந்த திருப்புவனம் சிவகங்கை பக்கம் தெரிஞ்சு போய் வேற ஒரு அம்மா போய் கேஸ் ஆக்சுவலாக அது மாண்புக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒய்ஃபுன்னு இல்லை, அவங்க ஏதோ வந்தாங்கன்றாங்க. அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் இங்கே அங்கே உள்ள துறை அமைச்சர் இன்னொரு துறை அமைச்சர் சொல்லி பதுக்கி வச்சாங்க தேர்தலுக்கு இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கண்டெய்னர்லாம் இப்போ போயிருக்கு நிறையா அப்படிங்கிறாங்க அங்கங்கே. ஏன்னா தேர்தல் டைம் வந்தால் பண்ண முடியாது. ஸோ நோட்டை நம்பி தான் ஜெயிக்கணும் போல். அது தெரில அப்படி தான் குறிப்பிட்றாங்களா. இப்படி இருக்கும்போது அவன் போயிட்டு அப்படி அடித்து கொண்டுட்டாங்க விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லி. இப்போ தேர்தல் ஆணையம் அந்த போலி இது போக போலி இது ஓட்டு அதெல்லாம் இங்கேயும் ஒரு வேளை கையில் எடுத்தாலும் எடுப்பாங்க. தமிழகத்தில் ஏதாவது போலி இருக்கா, டபுள் இருக்கா, இறந்து போன மேலே ஓட்டு போடுறாங்களா, அது இன்னும் சீல்டு இருந்துட்டு இருக்கான்றது தெரியணும். அப்புறம் வேறு தொகுதி மாறி போயிட்டாங்கன்னா இங்கே இருக்குதா, இதெல்லாம் நிறையா இருக்குது. அப்போது அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தா என்ன ஆகும் திமுகவுக்கு. அதுக்காக தான் முதல்ல அங்கே குரல் கொடுக்குறாரு ஒன்று. அப்புறம் எல்லா பக்கமும் தொழில்துறையெல்லாம் நல்லா இருக்குது. தமிழகம் மட்டும் இன்னுமே கீழே எவ்வளோ தான் இருக்குன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. துபாயிலிருந்து 600 கோடி முதலீட்டு என்ன ஆனது, கடந்த 4 ஆண்டில் தொழில்துறை தொழில் முனைவோர் குறிப்பாளி மூலம் பெறப்பட்ட முதலீடு தமிழ்நாட்டின் நிலை என்னவென்று முதல்வர் தெரியுமா? 37,307 கோடி குஜராத்து இந்த மாதிரிலாம் இருக்குது எல்லா பக்கமும். இந்த திமுக அரசு கடந்த கால பெருமைகளை அனுபவித்து கவனம் செலுத்துகிறது. மாநிலத்தின் எதிர்காலம் குறித்து தொலைநோக்கு இழந்து விட்டது. 2,86,110 கோடி மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். அப்போ 56,900